சென்னையை அடுத்த முடிச்சூர் பகுதியில் மழைநீர் வடிகால் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தாம்பரம் மாநகராட்சி முடிச்சூர் ஊராட்சிக்குட்பட்ட லட்சுமி நகர் மேற்கு பகுதியில்தான் இந்த அவல நிலை. 6 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட மழைநீர் வடிகால் பணி இன்னமும் நிறைவடையாததால் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். சரியான திட்டமிடல் இல்லாமலும் தரமற்ற முறையிலும் பணிகள் நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ரொம்ப கஷ்டமா இருக்குது. காவா ஹைட்டா போட்டாங்க. இந்த பக்கம் ஏறி இறங்க முடியல. லட்சுமி நகர்ல இருந்து உள்ள வரணும். பசங்க ஸ்கூலுக்கு எப்படி போறாங்க? வயசானவங்க இதுலதான் தாண்டி வராங்க, ஏறி வராங்க. அவங்களை இட்டும் போக முடியல, வரவும் முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குது. கீழெல்லாம் இது வரணும் முடியல. தூக்கி தான் வரோம் வயசானவங்க. காவா கட்டணும் வேஸ்ட்டும் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு ஈக்குவலா போட்டிருந்தா பரவாயில்லையே. ரோட்டுக்கு மேல வந்துக்குது காவா. வீட்டுல தண்ணி வந்தா வீடும் பாதிக்கும் பழகுது. இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் என அனைவரும் தட்டு தடுமாறி பயணிக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. தரை மட்டத்திலிருந்து 5 அடிக்கு மேல் உயரத்தில் மழைநீர் கால்வாய் கட்டப்பட்டுள்ளதால் மழை காலத்தில் வீட்டை சுற்றி மழைநீர் தேங்கும் அபாயம் உருவாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சொன்னா கேட்கவே மாட்டேன். நான் கொட்டும் போதே கத்திக்கிட்டே இருக்கேன். ஏன் இவ்வளவு குப்பை கொட்டுறீங்க? இது லட்சுமி நகர்னா குப்பை தொட்டியா அப்படிங்கிறதுக்கு நாங்க எங்களுக்கு பொறுப்பு இல்ல. நாங்க இப்படிதான் கொட்டு ஒரு அப்பீஸ இஷ்டம் வந்தா இருங்க, கஷ்டம் வந்தா போயிடுங்க. நீங்க என்ன பட்டா இடத்துல வீடு வாங்கிருக்கீங்க கேட்கறதுக்கு? அப்ப அவர் அதுக்கு இது புறம்போக்கு இருந்தா அதுக்கு தானே சார் தலைவரா இருக்கிறாரு. புறம்போக்கு இடத்துல தானே ஓட்டு வாங்கி தலைவரா இருக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் எதனா கேள்வி கேட்டா பட்டா இடத்துல போய் வீடு வாங்கிக்க வேண்டியது. எதுக்கு புறம்போக்கத்துல வீடு? 19 வருஷமா 26 வருஷமா இருக்கிறோம் சார். வீடு கட்டி 19 வருஷம் ஆகுது. பள்ளமாவே ஆயிப்போச்சு. இத கேள்வி கேட்டதுக்கு எதுக்கு இப்படி கட்டுவாங்களா? யாருன்னா 2 அடிக்கு தூக்கி பட்டா இல்லன்னு சொல்லியே அப்ப கேள்வி கேட்டாலே உங்களுக்கு பட்டா இல்ல, பட்டா இடத்துல போய் வீடு வாங்கிக்கோங்க. அப்ப அவர் அதுக்கு இதுக்கு தானே தலைவரா இருக்கிறாரு. அவர் தானே பதில் சொல்லணும். மழை காலங்களில் இப்பகுதி கடுமையாக பாதிக்கப்படுவது உண்மைதான் என்றாலும் அந்த பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்றுவதாக கூறி மீண்டும் மக்களை மீளா துயரத்திற்குள் தள்ளுவது சரியா என்றும் மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தை வாசிங்க வச்சிருக்காங்க, வண்டிக்கு வச்சிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் விழுந்திருக்காங்க தெரியுமா? வயசானதுல இருந்து பெரியவங்கல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தயவு செஞ்சு இந்த இடத்த நல்லா சுத்தமா வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களே நல்லா பாதுகாப்பா வச்சுக்கிட்டா அது போதும். கழிவு நீர் நேரடியாக ஆற்றில் கலக்காமல் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து சுத்திகரித்த பிறகே வெளியேற்ற வேண்டும் என்றும் முடிச்சூர் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களின் வரி பணத்தை வீணடிக்காமல் மழைநீர் வடிகாலை முறையாக அமைக்க வேண்டும் என்பதே முடிச்சூர் லட்சுமி நகர் மேற்கு பகுதியினரின் வேண்டுகோள்.